மனதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. என்ன? ஒரு நரபலி கேட்டால் அப்பேற்பட்ட நரபலி எப்பேற்பட்டதாக இருக்கணும் தெரியுமா? எப்படிப்பட்ட பலி? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், தலைச்ச பிள்ளையாக இருக்க வேண்டும், 16 வயது நிரம்பிய இளம் பாலகனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவனை கொண்டு வந்து எனக்கு நரபலி கொடுத்தால் நான் கொடுத்த வரம் அப்போது பரிதமாகும். அப்படியே காட்சியிருக்கிறேன். நானும் என் தம்பியும் இருவரும் சேர்ந்து 4 மொழிகள் சல்லடை போட்டு சலித்து பார்த்து விட்டோம். அப்பேற்பட்ட ஒருவன் கிடைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட நரபலி கிடைக்கவில்லை. என்னையா இது? கரத்தில் வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்யிக்கால மோதி கொண்டிருக்கிறேன். நீ தாய்க்கு தலைமகன் தானே? தானா? ஆமா. படுத்த பிள்ளை தானே? சபாஸ். என்னது? ஒரு வயது. அடடா. அவர் வயசு கேக்குற? 80 வயசு இருக்கும்போது 2 வயது 60 வயது. என்னட்டு போய் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ணு? அவரை கூட்டு போய். நீ தாய்க்கு தலைமகன் தானே? ஆனா அழைச்ச பிள்ளை தானே? யாரு? உன்னோட வயசு என்ன? கல்யாணம் இப்பதான் ஆச்சு. அவன் வயசை விடு. அவன் முன்னாடி இவன் தளிச்ச பொண்ணு, அவன் முன்னாடியும் தளிச்ச பொண்ணு. காட்டுப்படி ரெடியா உட்காருவீங்க உட்காருங்க. அவனால ஒரு வேலை ஆக போது. உட்காருவீங்க. கையமுக்கு கையமுக்கு காலமுக்கு காலமுக்கு கையமுக்கிட்ட காலமுக்கிட்டா அப்படியே பூஜா பாலா பூஜா பாலா. அந்த குழந்தை பிள்ளை அவளுக்கு வயதான. ஐயா நீங்க கேக்குறதுலாம் உண்மைதான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2ஆம் தாரம். எப்படியே தப்பிச்சிட்டமா அவனை? நீ நான் செகண்ட்ல மாட்டிக்கினேன். செகண்ட்ல மாட்டிக்கினேன். ஐயாப்பா அத முதல்ல சொல்ல வேண்டியதானே? அது கூட வச்சு உன கை காலாமுக்கு போதும், கையாமலுக்கு போதும். அப்புறம் என்ன சொன்ன? பூஜா பாலா. ஐயா ஐயா நாரதரே. அப்பேற்பட்ட பிள்ளை எங்க இருக்கிறார்? கரத்தில் வெண்ணையை வைத்துக் கொண்டு நெய்யிக்கு அலைமோதி கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட நரபலி உங்களுடைய கோட்டையிலே இருக்கிறது. நாங்கள் தான் சரி பார்த்து யாருமே தெரியவில்லையே. கோட்டையில அப்படிப்பட்ட பலி இருக்கின்றதா? இருக்கிறது. யார் தெரிகிறதா? எரிகண்டா, நீ யார்? தாய்க்கு தலைமகன் நான். உன்னுடைய மனைவி தலைக்கு மகள். உன்னுடைய பிள்ளை தலைச்ச பிள்ளை. அவன் பிறந்து வயது எப்போ என்ன ஆகிறது? 16 நிரம்பியிருக்கிறது. 16 வயது நிரம்பியிருக்கிறது. அவனை பலி கூட என்னடா சொன்னாய்? இவன் வரும்போது கலகக்காரன் நம்மை பிரித்து விடுவான் என்று இப்போது என்ன செய்தால் பத்தியா? என் வார்த்தை கேட்காமல் இவனை அருகிலே நெருங்கிவிட்டார். இப்பொழுது உன்னையும் பிரிக்க முடியாது என்பதனால் நமது வம்சத்திற்கு ஒரே மகன், அப்பேற்பட்ட மகனை போகையா பலி கொடுத்தா கொடுக்க மகனை பலி கொடுக்க சொன்னதால இவ்வளவு கோபம் வந்துட்டு ஒரு நேரத்தில் அந்த மழை வராது. உட்காருங்க. முகத்தில் வீச இல்லாத பேடி அப்ப வரல கோபம். மகனை நீ சொல்வது உண்மைதான். ஆத்திரத்தில் நாளை உன் அறிவு அடித்து விட்டேன். ஆகையால் என்னை மன்னித்து விடுங்கள். இப்போது சொல்கிறேன், என் மகனை பறிகொடுத்து அந்த அன்னை ஆயுதத்திற்கு அருளை நடந்து விட்டதா என்று தெரியவில்லையே. என் தலையில் விதியுதுவா என் மனைத்தாய் ஆண்டவனே, ஏதோ
தனிமரமாகி விடுவோமோ என்னவோ தெரியலையே. இப்படிதான் இருக்கிறாய்.